ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. நெல்லு சிவன்யா, இந்தா, இது மகேஸ்வரனுடைய விபூதி. இது எப்பவும் உன் கையிலேயே இருக்கட்டும். தடைப்பட்டு போன உன்னுடைய லட்சிய பயணத்துக்கு எப்பவும் துணையா இருக்கும். நீ போயிட்டு வாமா. சரியா சொன்னீங்க. நீங்க சொல்றதும் உண்மைதான் குருதேவா. எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருக்கிற எல்லா தடையும் உடைச்சிட்டு அவனுங்களை பழி வாங்குவேன். ஓம் நம சிவாய. என்ன இது? எதுக்காக கதவை தாப்பால் போட்டிருக்காரு? உள்ள அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு? கார்த்திக், கார்த்திக், கதவை திறங்க. நான் தான் சிவன்யா. நீ உள்ள வரக்கூடாது. ஏ ஏன் ரூம்க்கு நான் ஏன் வரக்கூடாது? 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இருங்க. எனக்கு தெரியாம என்ன செஞ்சுட்டு இருக்கான்? இந்த வீட்ல எந்த ரூம்ல என்ன ரகசியம் இருக்குன்னே தெரியல. நாகினியா மாதிரி அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். வெல்கம் மிஸ்ஸஸ் கார்த்திக். இப்ப எதுக்கு கதவு மூடுறான்? இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. டெக்கரேஷன் நல்லா இருக்கா? இந்த பூவுமலை தூவுனது எப்படி இருந்தது? இன்னைக்கு ராத்திரி மறக்க முடியாத நாளா இருக்கணும்னு சொன்னல. பொதுவா எல்லாரும் கல்யாணத்து அன்னைக்கு தான் முதல் இரவை கொண்டாடுவாங்க. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. காத கூட. என்னது? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்லணும், கிட்டவா. இன்னைக்கு இந்த ராத்திரிய நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. இந்த வீட்டுக்குள்ள வர வரைக்கும் என் மனசுல ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்ப இடமே இல்ல. இல்ல, சிவன்யா செஞ்ச அதே தப்ப நானும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்னோட சக்தி எல்லாம் போயிடும். இதுல இருந்து தப்பிச்சாகணும். என்ன செய்யறது?
இது எதுக்காக ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவேன்னு சொன்னல. அப்போ ஓகே, இன்னைக்கு சாப்பிடுங்க. என் எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கு. Cheers. இன்னும் கொஞ்சம். ஓகே. ஸ்ரேயா, 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 ஸ்ரேயா. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா. நான் ஹரிஷ் ஜெயராஜ் வீட்டு வாசல்ல இருக்க ஸ்ரேயா. அவனுங்களை பழி தீக்கிற வெறியோட வந்திருக்கேன். அவங்க எப்ப என்ன கொல்ல நினைச்சாங்களோ அந்த நிமிஷமே அவங்க அத்தனை பேரையும் கொல்லணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீ வெளியே வா ஸ்ரேயா, நீ வெளியே வா ஸ்ரேயா, நீ வெளியே வா ஸ்ரேயா. சிவன்யா, நல்ல வேலை சிவன்யா வந்துட்டா. சிவன்யா, என்ன அங்க நிக்க வச்சுக்கிட்டு இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அப்படி என்ன பாக்குற? சும்மா தான் இங்க வந்தேன். நீ இப்படி இருக்கிறப்பதான் என்னால வெளியில போக முடியும். கார்த்திக், நான் பாலை ஸ்டவ்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். சமைக்கிறவங்க பார்த்துப்பாங்க. அவங்க எல்லாம் எப்பவோ போயிட்டாங்க. அது எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னாங்க. அதான் சரின்னு அனுப்பி வச்சுட்டேன். நீ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ற? ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டேன். சிவன்யாதான் நாகினியா? என்னங்க? சிவன்யா, உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. ஸ்ரேயா, நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் என்னைக்கோ செத்திருப்பேன். என் லட்சியமும் ஒண்ணும் இல்லாம ஆயிருக்கும். நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம அவங்களோட சூழ்ச்சிக்கு நான் பலியாயிருப்பேன். ஸ்ரேயா, லட்சியத்தோட வாழ்றவங்களுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. நீ அவ்வளவு சீக்கிரம் செத்துற மாட்ட. சிவன்யா, நீ சீக்கிரமா உன் ரூமுக்கு போ. கார்த்திக் மயக்கத்துல இருக்கான். அவன் கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீ அவன் பக்கத்துல இருந்தாதான் சந்தேகம் வராது. ஓ சிவன்யா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஓம் நம சிவாய.
என்ன 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 ஆச்சு இப்போ? என்ன எதுவும் பேய் பாத்தியா? எதுக்காக நடுராத்திரியில கத்திக்கிட்டு இருக்க? நாகினிய பார்த்தேங்க. நிஜமாதான் கைலாஷ், நான் அந்த நாகினிய பார்த்தேன். சரி, ஓகே ஓகே. இங்க பாரு, பதட்டப்படாம நீ என்ன பாத்தியோ அதை ஒண்ணு விடாம அப்படியே சொல்லு பாப்போம். சொல்லு. சிவன்யா இல்லைங்க, கார்த்திகோட வைஃப். அவன் நாகினியா உருமாறினாங்க. இப்ப வரைக்கும் அவன் ஒருத்தியை தான் விட்டு வச்சிருந்த. இங்க பாருங்க கைலாஷ், நான் அவன் மேல இருக்கிற வெறுப்புல சொல்லல, நான் நிஜமா தான் சொல்றேன். அவன் நாகினியா மாறினதை பார்த்தேன். உனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சங்கவி இறந்ததுல இருந்து நீயாவே இருக்க மாட்டேங்கிற. எது எடுத்தாலும் உனக்கு அந்த நாகினி தான் கண்ணுக்கு தெரியுறா. இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத, போய் படு. நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்துல வந்து கெடுக்குறிய. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தூக்கம் தான் கைலாஷ். நான் பார்த்தேன் கைலாஷ், என் 2 கண்ணால பார்த்தேன். அந்த சிவன்யா நடந்து வந்து நாகினியா மாறினதை பார்த்தேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. சங்கவி இதை தான் சொல்ல வந்திருக்கான். அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல சங்கவி ஏதோ சொல்ல வந்தா. ஒன்னும் நான் தான் செல்ஃபி எடுக்கிறதுல பிஸியா இருந்துட்டேன். இதான் சொல்ல வந்திருப்பா. அவளும் கண்டிப்பா சிவன்யா நாகினியா மாறினதை பார்த்திருப்பா. அன்னைக்கு அவ எவ்வளவு டென்ஷனா இருந்தா தெரியுமா? நான் அன்னைக்கு அவளை கூப்பிட்டு பேசி இருந்திருக்கணும். யார் பேசுறதுன்னு கேக்குற? செல்ஃபி தானே உனக்கு முக்கியமா போச்சு. நேரம் பார்த்து குத்தி காட்டாதீங்க. என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. என்ன செய்யலாம்னா இத உடனே ஹரிஷ் கிட்ட சொல்லுவோம். அவ மருமக சிவன்யாவை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினால, குடும்ப மானத்தை காக்க வந்த குத்து விளக்குன்னு டைலாக் விட்டான்ல. ஏன் எவனை மட்டும் என்னவா? நேத்திக்கு வந்தவளுக்காக தூக்கி வளர்த்த சங்கவிய வேணான்னு சொன்னாங்கல்ல, அவங்க பேசின பேச்சுக்கு தான் அப்படி நடக்குது. அன்னைக்கு உன் வயிறையும் என் வயிறையும் எரிய வச்சாங்கல்ல, அதான் இன்னைக்கு விதி அவங்க வாழ்க்கையில் விளையாடுத. வா இப்போ போய் சொல்லுவா. போங்க, சீக்கிரமா போங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? இனிமே எதுக்காகவும் போகக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து பொழுது விடிகிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போறோம். இப்படி ஒரு நாள் எப்படா வரும்னு நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என் கண்ணில் உன்னோட காதல் எப்படி தெரியுதோ அதே மாதிரி உன் கண்ணில் என்னோட காதல் தெரியணும். நம்ம 2 பேர் ரெக்க முளைச்ச பறவைங்க மாதிரி இந்த உலகத்தையே சுத்தி வரணும்னு ஆசை. இன்னைக்கு நம்ம குறுக்கு யாருமே வரக்கூடாது. தலகாணியா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறோம். ஸ்ரேயா விஷயம் புரியாம என் இடத்துல இருந்து கார்த்திக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கா. எங்க போக பாக்குற? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? என்னோட அனுமதி இல்லாம என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. உங்க நினைவை இழக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கீங்க. அதனாலதான் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன சொல்ற நீ? நீதானே இந்த உறவுக்கு சரின்னு சொன்ன. இந்த உறவு, இந்த உறவு, இந்த உறவு, சுத்தி சுத்தி எதுக்காக இந்த உறவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கும் அப்பாற்பட்டு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஏன் எப்ப பாரு நீ எல்லையை மீறி நடந்துக்கிற? முதல்லயே உன்கிட்ட சொன்ன நட்பா இருக்கலான்னு. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் புரிஞ்சுக்கலையா? உன்கிட்ட நான் நட்பா இருக்கலாம்னு சொன்னது உண்மைதான். அப்படியே எவ்வளவு நாள் இருக்க சொல்ற? நீ உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காதலிக்கலன்னு சொல்லு. நானே அந்த காதலை உன் கண்ணில் பார்த்திருக்கேன். இது எதுவும் நான் செய்யல, நீயே தான் செஞ்ச. கார்டு கொடுத்த, அதுல உன் விருப்பத்தை எழுதுன. கார்த்திக், உன்னை நான் உயிருக்கு உயிரா விரும்புறேன். உன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம இன்னையில இருந்து கணவன் மனைவியா வாழலான்னு சொன்னேன். நீ சொன்னதை வச்சுதான் இவ்வளவும் செஞ்ச. இப்ப நான் தப்பானவன் ஆயிட்டேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சேன். தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்ன வார்த்தையினால என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து என் உணர்வுகளோட நீ விளையாடுறல்ல. ஏன் இப்படி பண்ற சிவன்யா? எதுக்காக என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்க? ஆரம்பத்துல நான் உன்கிட்ட சொன்ன உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலனா நீ போகலான்னு சொன்ன, நீ தான் போகலையே. உன் கண்ணு ஒண்ணு சொல்லுது, உன் உதடு ஒண்ணு சொல்லு. ஏன் சிவன் இப்படி பண்ற?
என்ன என்ன நினைச்ச? என்னையும் மத்தவங்கள மாதிரி இதுக்காக ஏங்கிட்டு இருக்கவன நினைச்சியா? நான் உன் புருஷன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா உன்னோட விருப்பம் இல்லாம நான் உன்னை எப்பவும் தொட மாட்டேன். என்ன பத்தி உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. சொல்லு சிவன்யா, உண்மையிலே நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? காதலிக்கிறியா இல்லையான்னு சொல்லு. நீ சொல்ற வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். என்னைக்கு உன் காதலை என்கிட்ட சொல்றியா அன்னைக்கு வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு நீ காதலிக்கிறியா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அது தெரியாம நான் எந்த நம்பிக்கையில காத்து இருக்கிறது? நான் வாழ போற வாழ்க்கை நீ சொல்ல போற வார்த்தையில தான் இருக்கு. சொல்லு சிவன்யா, என்ன காதலிக்கிறியா இல்லையா? சொல்லு சிவன்யா. கார்த்திக், ப்ளீஸ் ப்ளீஸ் என் கையை விடுறீங்களா? அதான் சொல்லிட்டல்ல, இதோட நான் உன்னை விட்டுட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. ஊர் உலகத்துக்கு தான் கணவன் மனைவி, நமக்குள்ள எதுவும் கிடையாது. எவ்வளவு நாள் நீங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ இரு, போகணும்னு நினைச்சா போ. குட் பை. கார்த்திக், கார்த்திக். ஸ்ரேயா, ஸ்ரேயா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன ரம்யா, நீ சொல்றதெல்லாம் கேக்குறோங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி சொல்லுவியா? சிவன்யா நாகினியா? இத பத்தி சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எவனா அவ நாகினியா மாறினதை நானே என் கண்ணால பார்த்தேன். போதும் ரம்யா, போதும். இதுக்கு மேல என் மருமகளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஏற்கனவே உனக்கு வந்த சந்தேகத்தினாலதான் அந்த ருத்ரமாவை வீட்டுக்கு வர வச்சு லாக்கெட்டை செக் பண்ணோம். அந்த விஷயத்துல நீ சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சுல, அதனால தான் சொல்றேன், மறுபடியும் பிரச்சனையை கிளப்பாரு. ஆமா ரம்யா, அன்னைக்கு சந்தேகப்பட்டதே என் மனசு உறுத்திட்டு இருக்கு. அவன் மேலேயே பழிய போடுற. இந்த பொண்ணா இருக்கிறதுனால சரியா போச்சு. இவ இடத்துல வேற ஒருத்தி இருந்தா நாம சந்தேகப்படுறோம்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடுவான். அந்த சிவன்யா மட்டும் இல்லனா என் புள்ள உயிரோடவே இருக்க மாட்டான். அவன் நாகினியா இருந்தா என் புள்ளைய காப்பாத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ வேற எதையோ பார்த்து உளறிட்டு இருக்க. கோவப்படாத யமுனா. ரம்யா சொல்றதுக்காகவாவது ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம்ல. டேய், ஏன்டா வளர்ற? அவ உண்மையாவே நாகினியா இருந்தா என்னைக்கோ கொண்டு இருப்பாரா? அவ இந்த வீட்டுல தானே இருக்கா, அவளுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கிடைச்சிருக்குமே. அப்படி இருந்தும் ஏன் அப்படி பண்ணல? அவ பண்ணலங்கறத வச்சு நல்லவன் சொல்லிடாதீங்க. விவேக் சுய நினைவோட இருந்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவ சமய சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருக்கான்னு உறுதியா சொல்லுவேன். அவ இன்னைக்கு வரைக்கும் உங்களை கொல்லலனா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவ பழைய தீர்த்துக்குவா. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒரு பழமொழி இருக்கு, கேட்டிருக்கியா? ஆனா அது பாம்பு கிடையாது, பார்த்த உடனே கொத்தும். இத பாருங்க, நாங்க உங்க நன்மைக்காக தான் சொல்றோம். நீங்க எடுத்துக்கலைனாலும் கவலை இல்ல. இதையே எங்க குடும்பமா தான் பாக்குறோம். சரி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் ரம்யா. வீட்டுக்குள்ள இருந்த சிவன்யா வெளியில பாம்பா மாதிரி போனதை நீ பார்த்த, அப்படிதானே? ஆனா சிவன்யா வீட்டுக்குள்ளதான் இருக்கா. யமுனா, நான் கண்ணால பார்த்தது பொய்யா இருக்க சான்ஸே இல்ல. அவ பாம்பா மாறினதை நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். ஐயோ, ஒரு தடவை அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறதுல என்ன ஆயிட போகுது? வேண்டாம் ரம்யா, வேண்டாம். டே ஹரிஷ், கொஞ்சம் பொறுமையா யோசிப்போண்டா. ரம்யா எதுக்காக போய் சொல்ல போறா சொல்லு. இங்க பாரு, எங்க வாழ்க்கையில எவ்வளவோ சங்கடங்களை பார்த்துட்டோம். அவ்வளவு ஏன் எங்க பொண்ணை கூட நாங்க எழுந்துட்டோம்டா. நாங்க அனுபவிச்ச கஷ்டம் யாரும் அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு சொல்றோம்டா. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுடா. ஒரு தடவை செக் பண்ணி பாத்துறேன்டா. உனக்காக செய்றேன். உன்னோட திருப்திக்காக சிவன்யாவை நான் கீழே வர சொல்றேன். ஆனா ஒண்ணு கைலாஷ், அவ அந்த நாகினி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா? அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நாங்க பண்ணதுக்காக நீ என்ன தண்டனை வேணாலும் கூட. கார்த்திக், கார்த்திக், சிவன்யா எங்க? அவ அவ மேல ரூம்ல தாமா இருக்கா. சிவன்யா, கொஞ்சம் கீழே வாமா. ரம்யா, ஏதோ கண்ணால பார்த்தன்னு சொன்னியே, அவ வர்றதையும் உன் கண்ணாலேயே பாரு. எது உண்மை எது பொய்ன்னு உனக்கே தெரியும். என்ன இது? எல்லாரும் கூட்டமா இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு.
கூப்பிட்டீங்களாமா? ஆமா, எதுக்கு கூப்பிட்டேன்னா உன்னோட வேஷம் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? நீ யாருன்னு சொல்லு. ஏன் இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு துடிக்கிற? சொல்லு சிவன்யா, சொல்லு. ரம்யா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு சிவன்யா, நீ யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரம்யா நீ நாகினியா மாறுறத பாத்திருக்கா. நீதான் நாகினிங்கிற விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. உண்மைய சொல்லு, நீ யாரு? நீதான் நாகினியா? நீதான் நாகினி? வாயடிச்சு போயிருக்காளே, இதுலயே தெரியலையா உங்களுக்கு? நல்லவ மாதிரி நடிக்க வேண்டியது, நாம அசர்ற நேரத்துல பாம்பு உருவத்துல மாற வேண்டியது. எந்த விஷயம் இந்த வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன செய்யறதுன்னு தெரியலையே. என்ன சொல்றீங்க நீங்க? என் வீட்டுக்கே வந்து என் முன்னாடியே என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறீங்களா? என்னம்மா நடக்குதுங்க? யாரோ சொன்னாங்கன்னு உங்க மருமகளை நீங்களே சந்தேகப்படுவீங்களா? இது இந்த வீட்டோட மான பிரச்சனை. சங்கவி வீட்டை விட்டு ஓடி போனப்ப நம்ம வீட்டு மானத்தை இவதாமா காப்பாத்துனா. நம்ம மானத்தை மட்டும் இல்லாம என் உயிரை இவதான் காப்பாத்துனா. ஒவ்வொரு கஷ்டத்திலயும் நமக்கு துணையா இருந்தவ இவ்வளவு நாகினிங்கிறீங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா எனக்காக பறிஞ்சு பேசுறியே. நீ மனுஷனா இல்ல கடவுளா? இதோ பாரு கார்த்திக், நீ உன் பொண்டாட்டிங்கிறதுனால இப்படி பேசுற. ஆனா விஷயம் என்னன்னா, இவ உண்மையிலேயே உன் பொண்டாட்டி இல்ல, இவ ஒரு நாகினி. இவங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு நாகினிய கட்டி வச்சுட்டாங்க. இப்ப பேசுறது கூட நீ பேசல, இவ செய்யற வேலைதான். போதும், நிறுத்துங்க. இதோ பாருங்க, இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை என் முன்னாடி யாரோ நாகினின்னு சொல்லாதீங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் நாங்கினி தாண்டா. விவேக் சூர்யாவை கொன்னது இவதான். நம்மள பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் இவ கொல்லுவா. அப்ப நாங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். சிவன்யா, நீ ஏதாவது சொல்ல. நீ அமைதியா இருந்தா இவங்க சொல்றது உண்மை நினைக்க தோணுது. அம்மா, நான் சொல்றது பொய்யா இருந்தா வாயை திறக்க வேண்டியதானே? எங்க வாயை திறந்து இது உண்மை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்களேன். சிவன்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்னாச்சு சிவன்யா? நீங்க இவளை கம்பல் பண்றத பார்த்தா அவ வாயாலேயே நாகினி இல்லைன்னு சொல்ல சொல்வீங்க போல இருக்கு. அவ இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு ஆயிடுமா? இவ ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கா யமுனா. இவ மாறினதை நானே என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். ரம்யா, போதும் போதும், நிறுத்து. இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இவ வாயை திறந்து நாகினி இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க ஒத்துக்கிட்டு போயிடுவீங்களா? நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லுவீங்க. சந்தேகம் வந்துருச்சுல? என் மருமக நாகினி இல்லைன்னு உங்க முன்னாடி நிரூபிக்கணும்னா, இவளை பத்தின உண்மை உங்களுக்கு தெரியணும்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான். எங்க வார்த்தையை தான் நீங்க நம்பல. ருத்ரமா வரட்டும், அவங்க வார்த்தையாவது நம்புறீங்களா இல்லையான்னு பாக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் ஜெய் மகாகாளி. திவ்யா, போய் அண்ணிய கூட்டு வா. ருத்ரம்மா, எங்களை மன்னிக்கணும். உங்களை திடீர்னு இங்க கூப்பிட வேண்டியதா போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரம்யா எதையோ பார்த்தேன்னு சொல்லி. என்னத்த சொல்றது? நான் என்ன சொன்னாலும் இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ருத்ரமா. இந்த சிவன்யா நாகினியா மாறினதை நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஆனா நான் சொல்றதை யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ருத்ரம்மா, எந்த விஷயத்துக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு அனுப்புனேன்? நாகினி, நான் பழைய ருத்ரம்மாவா சக்தி வாய்ந்தவளா இருந்திருந்தா பார்த்ததும் சொல்லிருப்பேன் இவ யாருன்னு. இவ 10 அடி தூரத்துல இருந்தாலும் முகர்ந்து பார்த்தே சொல்லி இருப்பேன்.
இவதான் நாகினியா இல்லையான்னு? அட போங்கங்க, நான் தான் சொல்றேன்ல இவதான் நாகினின்னு. ஏன் நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்க? நம்பிக்கை வேற நடைமுறை வேற தெரிஞ்சுக்க. எனக்கு சக்தி இல்லைன்னாலும் என் மோதிரத்துக்கு சக்தி இருக்கு. இந்த பாம்பாட்டிகளோட மகுடி சத்தத்துக்கு அதிக சக்தி இருக்கு. நீ விஷம் உள்ளவன்னா நான் விஷத்தை முறிக்கிறவன். சொல்லுங்க, ஜெய் மகாகாளி. இந்த குழப்பத்தை தீர்க்க முடியுமா ருத்ரமா? முடியுமாவா? இதுக்குண்டான பதில நீயே உன் கண்ணால பார்க்க போற. உங்க எல்லார் முன்னாடியே எங்க வச்சே காமிக்கிற. இவன் நாகினியா இல்லையா தெரிஞ்சுக்குங்க. மந்திர மோதிரம் ஒண்ணு உன்கிட்ட கொடுத்திருந்தனே, அத கழட்டு. அத கையில இருந்து கழட்டு. அத கழட்டி அவ கையில கொண்டு போய் கொடு. ஒருவேளை இவன் நாகினியா இருந்தான்னா அத தொட்ட உடனேயே நெருப்புல எரிஞ்சு கருகிடுவா. ஜெய் மகாகாளி. கையை நீட்டு சிவன்யா. என்னப்பா பண்றீங்க நீங்க? நீங்களுமா சிவன்யாவை சந்தேகப்படுறீங்க? இல்ல கார்த்திக், கைலாஷ் ரம்யாவோட சந்தேகத்தை இன்னைக்கு தீர்த்தே ஆகணும். இல்லனா மறுபடியும் இதே கேள்வி எழுப்புவாங்க. என் மருமகளை மறுபடியும் சந்தேகப்படுவாங்க. உன் கையை நீட்டுன்னு சொன்ன சிவன். ருத்ரமா, ருத்ரமா எதுவுமே ஆகல அப்படின்னா இப்ப நாகினி இல்ல தானே? இல்ல இல்ல இல்லன்னு எப்படி சொல்லிட முடியும்? ருத்ரமா இப்ப உங்களுக்கு சக்தி இல்லாததுனால. வாங்கிக்கோ, உன் மோதிரத்தை திருப்பி வாங்கிக்கோ. பரீட்சையில உன் மருமக சிவன்யா ஜெயிச்சிட்டா. ஆனா இதுக்கப்புறம் ரெண்டாவது பரீட்சையோட பாக்கி இருக்க. எது உண்மை எது பொய்ன்னு இந்த பரீட்சையில மொத்தமா தெரிஞ்சிடுமே. நாகினி அவ சுயரூபத்தை எடுத்துதானே ஆகணும். ருத்ரமா ஏன் இன்னும் பரீட்சை வைக்கிறீங்க? இவதான் நாகினி இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை இவன் நாகினியா இருந்திருந்தானா இந்த மோதிரத்தை தொட்ட உடனே எரிஞ்சிருப்பாள்ல. அவன் நாகினி இல்ல, தயவு செஞ்சு அவளை சந்தேகப்படாதீங்க. கார்த்திக், ஒரு நிமிஷம். சந்தேகம் இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல. டாடி ருத்ரமாவை வர வச்சதே ரம்யாவும் கைலாஷ் அண்ணனும் சொன்னது பொய்ன்னு எல்லார் முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக வர வச்சிருக்காரு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு அவங்க செய்யறது தடுக்காது. குடே. இங்க வா. இதுவும் ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. இத வச்சு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சு அதுவும் நடக்கல. ஆனா ஒண்ணு இருக்கு, இன்னொரு பரீட்சை பாக்கி இருக்கு. ஊதுங்க மகுடிய, ஊதுங்க.
உண்மையை சொல்லுங்க ருத்ரம்மா. நான் தான் அந்த நாகினியா? கிடையாது, நீ அந்த நாகினி கிடையாது. நீ அவளா இருந்திருந்தா இந்நேரம் உண்மையான சுயரூபத்துக்கு வந்திருப்ப. மகுடி சத்தத்தை கேட்டா எப்பேற்பட்ட இச்சாதாரியும் உருமாறித்தான் ஆகணும். இல்ல, நீ நாகினியே இல்ல. ஓ மருமக நாகினி கிடையாது. உன் விஷத்தை நான் ஏற்க வேண்டும் என்ற உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். உயிர் பெறும் நீ உன்னுடைய சக்திகளை இந்த நொடியே இழந்து விடுவாய். ஹரஹர மகாதேவா. கவலைப்படாத சிவன்யா, இழந்த உன்னுடைய சக்திகளை நீ மறுபடியும் அடைஞ்சே தீர்வ. ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நள்ளிரவுல பிறந்த அந்த கடவுள் நள்ளிரவிலேயே வருவார். நாகங்கள் கொடபிடிக்க அந்த கோகுலகிருஷ்ணன் வருவான். அந்த வரவே சுப முகூர்த்தமாகும். நீ இழந்த சக்தி அந்த கோகுலகிருஷ்ணன் உனக்கு திருப்பி தருவான். நாகங்களுக்கெல்லாம் நாகமான காளியாவ தன்னுடைய சக்தியால் அடக்கி யமுனை நதியின் சக்தியை மீட்டு தந்தாரு. அதே மாதிரி நீ இழந்த சக்தியையும் மீட்டு தருவார். தவம் இருந்து சர்வேஸ்வரனால கிடைச்ச சக்தி உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் உன்னுடைய நாகசக்தி எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளிப்படாது. இப்ப மாதிரி நாகமா உருமாறுற சக்தி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ சாதாரண ஒரு பொண்ணாதான் இருப்ப. அதனால எந்த ஆபத்திலையும் நீ மறந்தும் போய் சிக்கிக்காது. சிவபெருமானே, உங்களோட ஒவ்வொரு செயல்லையும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க என் சக்தியை எடுத்துக்கிட்டதுனால தான் இப்ப நான் நாகினிங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியல. அம்மா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கண்டவங்களும் கண்டதை சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் உங்க மருமகளை சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்துறீங்க. நாம கண்டவங்களா? இதுக்கு முன்னாடி செயின் விஷயத்துல சந்தேகப்பட்டீங்க, சரின்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. கைலாஷ், இந்த மாதிரி நடக்கணும்னு நினைச்சுதானே இங்க வந்த? ஆரம்பத்துல இருந்து இவன் மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீயும் நானும் சம்பந்தி ஆகலங்கிற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன ரம்யா, தினம் யமுனா கிட்ட என் மருமகளை பத்தி தப்பாவே சொல்றது. உங்க ரெண்டு பேருக்கு அப்படியே என்ன துரோகம் செஞ்சா? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற என் குடும்பத்தை பிரிச்சுடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்? எதுவும் சொல்லாத, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. நீங்க காட்டுறது அக்கறைன்னு இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல? அப்படி நான் நினைச்சதுதான் இருக்கிறதுலயே பெரிய தப்பு. ஏன் குடும்பத்தையும் என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பழகுனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. செயின் விஷயத்துல நீ சொல்லிதான் நான் ருத்ரமாவை வர வச்சேன். இல்லன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் போயிட்டேன். இந்த பாருடா கைலாஷ், எவ்வளவுதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் லிமிட்டோட வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீ கொண்டு வந்திருக்க கூடாது. இதை நீ கொண்டு வந்ததுதான் உன் தப்பு. என் குடும்பத்து மேல உனக்கு என்ன அக்கறை? இப்ப சொல்ற கேட்டுக்க, நமக்குள்ள இருக்கிற நட்பை இதோட முடிச்சுக்கலாம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. நட்புல மட்டும் இல்ல, தொழில இருந்து நீயும் நானும் விலகிறோம். நீ இங்கே இருந்து போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. I said get out. யமுனா, நான் நல்ல எண்ணத்தோட தான் இங்க வந்து சொன்னேன். அண்ணா ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு? இவ்வளவு நாளா இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஒரே நாள்ல முறிக்கிறீங்க? எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்க பிசினஸ் இது. எங்களுக்கு இந்த பிசினஸ் இல்லன்னு ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன செய்வோம்? இந்த ஊரை விட்டு போறது தவிர வேற வழி இல்ல. யமுனா ப்ளீஸ், நீயாவது அண்ணனுக்கு எடுத்து சொல்லு. போதும் ரம்யா, போதும். இனிமே புரிஞ்சுக்கிறதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இவங்க ஊரை விட்டு போயிட்டா நான் எப்படி இவங்களை பழி வாங்குறது? இவங்களை போக விடக்கூடாது. நில்லுங்க ரம்யா ஆண்டி. அம்மா, இதுல ரம்யா ஆண்டியோட தப்பு எதுவுமே இல்ல. நம்ம வீட்ல இருக்கவங்க ஏற்கனவே நாகினியை பார்த்து பயந்து போயிருக்காங்க. இது கூட அந்த பயத்தோட பாதிப்பா தான் இருக்கும். ஏன் அந்த நாகினியோட சதியா கூட இருக்கும்லம்மா. உங்களோட நட்பை முறிக்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாதானே?
அந்த நாகினியோட பழிய அவ சீக்கிரம் தீர்த்துக்க முடியும். நீங்களே கண்ணால பாத்தீங்கல்ல, ஒரு நாள் அவ ருத்ரமாவோட ரூபத்துல வந்து வீட்ல இருக்க எல்லாரையுமே ஏமாத்தினாளே. இன்னைக்கு அதே மாதிரி ஏன் ரூபத்துல வந்து ரம்யா ஆண்டி அவ ஏமாத்திருப்பா. இதெல்லாம் அந்த நாகினி நடத்தின நாடகமா தான் இருக்குமா. யாரும் இதை வச்சு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. சரியா சொன்னம்மா, ரொம்ப சரியா சொன்ன. எனக்கே இப்பதான் எல்லாம் தெளிவா தெரியுது. இது நாகினி வேலைதான், அவ வேலையேதான். சிவன்யா, உன் மனசு புரிஞ்சுக்காம நான் என்ன நம்ம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. வயசாகி என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு தான் புத்தி கெட்டு போயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க ஆண்டி. நான் கிளம்புறேன். யாகம் செய்ய போறேன். இழந்த என் சக்திகளை அடைய போறேன். அந்த நாகினி இந்த முறை ஏன் கையாலதான் சாக போற. சொல்லுங்க. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. பார்த்தல்ல, என் மருமகளோட எண்ணத்தை பார்த்தல்ல. அவ மேல இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்ப பார்த்த. ஆனா அவ உங்களை அனுப்ப வேண்டான்னு சொல்றான். கைலாஷ், இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சிடாத. உன்னால இந்த வீட்டுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் வந்ததுன்னா அன்னியோட உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு முடிவு பண்ணி. கார்த்திக், இன்னைக்கு மத்தவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம இருந்ததுக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் ஒன்றும் இல்லாதது எதுவும் சொல்லலையே, இருக்கிறத தான் நான் சொன்னேன். அது கார்த்திக், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. எப்பவும் போல நீங்க இந்த சைடு படுத்துக்கோங்க. இல்லை, தேவையில்ல. அப்போ அப்போ பில்லவாவது எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டாவது தூங்குங்க. வேண்டாம். கார்த்திக், எவ்வளவு நாள் என் கூட கோவமா இருப்பீங்க? இது பார் சிவன்யா, நீ உண்மையானவங்கிறதுனால தான் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். அதனால தயவு செஞ்சு அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாத. நான் யாருங்கிறத நீ புரிய வச்சுட்டேன். நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். கார்த்திக், நீங்க வேற ஏதோ நினைக்கிறீங்க. கார்த்திக், தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சொல்றதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். சிவனே, நமக்கு நடந்த கல்யாணம் உன் விருப்பப்படி நடக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், உன் கண்ணில் நான் காதலை பார்த்துருக்கேன். ஆனா அது ஏமல ஏற்பட்ட காதலான்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல நான் உன்னை அடிக்கடி இப்படி ஏன் தான் கட்டாயப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. அப்படி உனக்கு புரிய வச்சுதான் ஒரு வாழ்க்கையை வாழணும்னா எனக்கு அது தேவையே இல்லை. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நம்மள புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்படியே சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க முன்னாடி நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா இங்க நம்ம உறவு இப்படியே இருக்கட்டும். கார்த்திக், கார்த்திக், தயவு செஞ்சு பெட் மேல வந்து படுங்க. எப்பவும் போல படுங்க. ஏன் எப்பவுமே நீ நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணுமா? இந்த விஷயத்துல 2 பேருக்கும் அன்பு இருக்கணும், 2 பேருக்கிட்டயும் முயற்சி இருக்கணும். நான் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா நீ ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கிற. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. எந்த உறவுல நம்பிக்கை இல்லாம போகுதோ அந்த உறவை என்னைக்கும் நிலைச்சு நிக்காது. ஒரு நாள் முறிஞ்சிரும். நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. நான் உன் பின்னாடி ஒரு பைத்தியக்கார நாட்டம் சுத்திட்டு இருக்கேன். நீ என் மேல பரிதாபம் காட்டிட்டு இருக்க. பைத்தியக்கார, நான் தான் பைத்தியக்கார. நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், உனக்கு பிடிக்கலன்னு நீ இந்த வீட்டை விட்டு. ஆனா நீ எங்க போவ? நீ இந்த வீட்லயே இரு சிவன்யா. நான் ஒரு பக்கம் இருந்துட்டு போறேன், நீ ஒரு பக்கம் இரு. அதான் இப்போதைக்கு நல்லது.